வணக்கம். துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு தனுசு ராசியை பத்தினது. இது நடந்தே தீரும், வாழ்க்கை வசப்படும் காலம். இதுதான் தலைப்பு. தனுசு ராசி எந்த வகையில மற்ற ராசிகளிலிருந்து வேறுபடுது? தன்னுடைய லட்சியங்கள்ல ஆம்பிஷன்ஸ், எதையாவது அச்சீவ் பண்ணி ஆகணுங்கிற தாகம், பெரிய மனுஷத்தன்மையா நடந்துக்கிறது, மெக்னானிமஸா இருக்கிறது. இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல தனுசு ராசி ஈடுபட மாட்டாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒரு வீடு நடக்குது, அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரமா இருக்காங்க, அவங்க ஏதோ பருப்பு கிருப்பு எடுக்கிறாங்கன்னா தனுசு ராசியாக தான் அதை கண்டுக்க மாட்டாங்க. பரவாயில்ல, இதில் என்ன இருக்கு. சில ராசிகள் வந்து அது எத்தனை பருப்பு எடுக்கிறா, எப்போ எடுக்கிறாங்க, என்ன வரா, எந்த கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க, இதெல்லாம் பார்ப்பாங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் விட்டு விலகணும்னு நினைப்பாங்க. ஸோ மெக்னானிமஸாக இருக்குது, ப்ராட் மைண்டடாக இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம்? தனுசு ராசிக்கு தற்சமயம் என்ன நடக்குது கொண்டிருக்கிறது, ஏன் வாழ்க்கை வசப்படும் காலம் வருகிறது என்று சொல்கிறோம். அதற்கு என்ன காரணம், அடுத்த ஒரு மாதம், அடுத்த ஒரு சில மாதங்களுக்கு என்ன நடக்க போகுது, தனுசு ராசியினர்கள் என்ன செய்ய வேண்டும், இதை பற்றி தான் பேசுவோம். இப்போ வரைக்கும் தனுசு ராசிக்கு 7.5 சனி முடிஞ்சும் கூட பல தனுசு ராசிக்கு நேயர்களை கேட்டீங்கன்னா இன்னும் விடியல. 7.5 சனியோட மோசமா இருக்குங்க. இது ஒரு விந்தையான சூழ்நிலை. ராசியின் அதிபதி பஞ்சமஸ்தானம் மேஷ ராசியில் இருக்கும் போது 9ஆம் பார்வையா ராசியை பார்க்கிறாரு. இருந்தும் கூட தனுசு ராசிக்கு வந்து இன்னும் விடியலன்னு சொல்றாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு காலமா இருக்கு. ஆக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் 3ஆம் பாவத்தில் சனியும் செவ்வாயும், 4ஆம் பாவத்தில் 4 கிரகங்கள், சூரிய, ராகு, சுக்கிர, புதன். 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் 6க்கு மே 1ஆம் தேதி பயிற்சி ஆவார். 10ஆம் பாவத்தில் கேது. இதுதான் கிரக நிலைமை. 4ஆம் பாவத்தில் சுக்கிரனும் புதனும் ஆட்சி பெறக்கூடிய தன்மையில குரு பயிற்சியாகும் போது குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆவாங்க. அதுல கூட மறைவா சுக்கிர பகவான் உச்சம் பெறுவார். அது மட்டும் இல்லாம புதனுடன் சேரும் போது சுகவாசி யோகத்தை கொடுப்பார். சூரிய ராகு இணைவு 4ஆம் பாவத்தில் பதவிகளை அள்ளி கொடுக்கும். இப்போ பாராளுமன்ற தேர்தல் வருது, நம்ம எல்லாம் சொல்ல தேவையில்லை. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள், அரசியல் துறை நண்பர்கள், வியாபாரிகள், கல்வித்துறையில் வியாபாரத்தை செய்யக்கூடியவர்கள் அத்துணை பேருக்கும் ஒரு பொற்காலமாக வருகிறது. ஐடி துறையில் வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் முழுக்கொண்டு இந்த தனுசு ராசிக்கு இந்த 7.5 சனி முடிஞ்சு நான் சொன்னேன், கடன் தொல்லை தீரலை, பண பிரச்சனை தீரலை, மன உளைச்சல் தீரலை, ஆரோக்கியத்தில் புதுசா கீழே விழுறது, காலில் அடிபடுறது, கையில் அடிபடுறது, இதெல்லாம் நடந்துட்டே தான் இருக்கு. பட் அதெல்லாம் மீறி உறுதியா சொல்ல முடியும், தனுசு ராசிக்கு அடுத்த ஓரிரு மாதங்களில் ஒளி விளக்கு பாதையை காமிக்கும். இது கடவுளின் மீது சாட்சியாக. நம்பினவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவன், நம்பாதவர்கள்ட்ட ஆண்டவனுக்கு என்ன வேலை? ஆக என்ன நடக்க போகுது? கண்டிப்பாக பணப்பிரச்சனையிலிருந்து தனுசு ராசி நேயர்கள் வெளியில வரப்போகிறார்கள். கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து தனுசு ராசி நேயர்கள் வெளியில வரப்போகிறார்கள். கண்டிப்பாக படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில வந்து மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. நினைச்ச காலேஜில் நினைச்ச அட்மிஷன். கண்டிப்பாக கல்யாணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு காதல் திருமணத்திற்கு பதிலாக அந்த காதலே அரேஞ்சு மேரேஜா மாறக்கூடிய வாய்ப்புகள் வரப்போகிறது. கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டங்கள், பூமி, வீடு, வாகனங்கள், நல்ல துணிமணி, நகைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் வரப்போகுது. எல்லாம் வரப்போகுது. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த மட்டில் வாழ்க்கையில் உயரத்தை எட்டி பிடிக்க போகிறார்கள்.
தனுசு ராசி நேயர்கள் இப்ப வரக்கூடிய காலகட்டங்களில் அவர்களுக்கென்று தனி பாணியோடு நீங்க நடக்க போறீங்க. உங்களோட மனம் நிலைமை என்பது மாறப்போகிறது. ஆனா முக்கியமா இப்போ என்ன செய்யணும், உங்களோட குணாதிசயங்கள் எந்த மனம்ல எந்த மாற்றங்கள் வர வேண்டும், எந்த குணாதிசய மாற்றங்கள் வரணுங்கிறத பத்தி பேசுவோம். தனுசு ராசிக்கு ஒரு ஹேபிட் உண்டு, தீராத வேட்கை. வாழ்க்கையை நோக்கி தீராத வேட்கை. தீராத வேட்கைனா எதை நினைக்கிறீங்களோ அது கிடைச்சே ஆகணும். இல்லை ஒரு 5 விஷயம் அச்சீவ் பண்ணிட்டா கூட அதை பசி பத்தாது. அதை கொஞ்சம் நீங்க அமைதிப்படுத்திக்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு 10,000 ரூபாய் சம்பாதித்து கொண்டிருந்த ஒருத்தர் திடீர்னு சம்பளம் இறங்கிடுச்சு 8,000, ஓகேங்க, ஒன்றும் உலகம் மாறி விழுந்து இடிஞ்செல்லாம் போய் எதுவும் ஆயிராது. பணம்ங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர். எப்பவுமே யாருமே எந்த ராசியாக இருந்தாலும் வெளியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணவே முடியாது. அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி அணுகிறோம் அப்படிங்கிற விதத்தை மட்டும்தான் மாத்திக்க முடியும். பிரச்சனைகளை மாற்ற முடியாது. அந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம அப்ரோச் பண்றோம், நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி பார்க்கிறோம் அப்படின்ற விதத்தை நம்ம எப்பவுமே மாத்திக்க முடியும். ஆக தனுசு ராசி நேயர்கள் எல்லோரையும் நம்புவது அதை நீங்க நிறுத்தியே ஆகணும். 1. 2வது, தனுசு ராசி நேயர்கள் பணத்தை தண்ணி மாறி செலவு பண்ற பழக்கத்தை இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் உடனே அதை நிறுத்தி ஆகணும். 2. 3, தனுசு ராசி நேயர்கள் உடல் ஆரோக்கியத்துல கவனம் பண்ணிக்கணும். இப்ப விட்டுட்டு பின்னாடி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஆக தனுசு ராசி நேயர்கள் இதெல்லாம் பண்ணியே ஆகணும். எல்லாரையும் நம்புறதை மாத்திக்கணும், தேவையில்லாத செலவுகளை கம்மி பண்ணணும், உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. உங்களுக்கு என்ன நடக்க போகுது, எங்கிருந்தோ சம்பந்தம் இல்லாத ஒரு வழியில அதிர்ஷ்டம் வரப்போகுது, பண வரவு வரப்போகுது, திடீர் இம்ப்ரூவ்மெண்ட் பிசினஸ்ல, இல்ல நீங்க இருக்கக்கூடிய பொசிஷன்ல டக்குன்னு ஒரு ப்ரமோஷன், இன்ப செய்திகள் அடுத்த ஓரிரு மாதங்கள்ல தனுசு ராசி நேயர்களுக்கு சத்தியமாக கட்டாயமாக சேரும். அது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்களாகவும் இருக்கும். இது நடந்தே தீரும். இது வாழ்க்கை வசப்படும் காலம். தனுசு ராசி நேயர்களுக்கு வாழ்க்கை மாற்றமானது எப்படிப்பட்ட வகையில வரப்போகுதுன்னு சொன்னா, எதிர்பாராத வகையில வரப்போகுது. திடீர் மாற்றங்கள். எப்பயோ போட்ட விதை இன்னைக்கு மரமாகி பழுத்து காயாகி பழமாகி உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸை கொடுக்க போகுதுங்கிறது தான் உண்மை. எப்பயோ வாங்கின பாலிசி எல்ஐசியில் அது மெச்சூர் ஆகி ஜெயிக்க போகுதுங்கிறது தான் உண்மை. ஆக தனுசு ராசி நேயர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் சத்யநாராயண பெருமாளுக்கு பூஜை செய்து வழிபட வேண்டும். வீட்டிலேயே பண்ணணும். முடிந்தால் ஒரு 21 பேருக்கு சின்னதாக ஏதாவது ஒரு பிரசாதம் பண்ணி விநியோகம் பண்ணணும். இதை செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில அசாத்தியமான மாற்றங்கள் நிகழும் என்ற உறுதியை தர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வசதிகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆன்லைன் பேமெண்ட் கட்டின பிறகு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் கொடுப்போம். உங்களுக்கான எதிர்கால வாழ்க்கையில் துல்லியமாக கணித்து தர காத்துக் கொண்டிருக்கும். அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.